போய் எல்லாரும் தெரியும். செய்வீங்க வீடியோ போட்டோ அங்கிருந்து வீடியோ அவங்க ஒரு செய்தியாக போகணும். அதுக்காக பேசணும். அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் விலகி இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எழுதிட்டாங்க. அந்த விவகாரம் பொறுப்பை செட் பண்ணி அடிச்சிருங்க. பாண்டிச்சேரி செயலாளர் ஸோ அந்த இடத்துல எனக்கு சிலையை வைக்கக்கூடாது. மார்க்ஸ் வந்து என்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை நூலகத்திலேயே கழித்தார். அதனால் மார்க்ஸினுடைய சிலை என்பது நூலகத்துக்கு முன்பாக அப்போ எல்எல்ஏ பில்டிங்க்கு முன்னாடி மவுண்டோடு வைக்கலாம். ஆனால் அங்கே சாலையில் நடுவில் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காது, போட்டு கொடுத்தாரு. அப்போ பொருத்தமான இடம் என்பது கன்னிமகா லைப்ரரி. உலக புகழ்கிட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கக்கூடிய கன்னிமகா லைப்ரரியில் நல்ல பெரிய ஒரு கேம்பஸு. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10,000 to 15,000 மக்கள் வந்து போகிற வந்து போகிற இடம். இந்த இடத்தில் மார்க்ஸ் சிலை வைப்பதான் பொருத்தமாக நம்ம சொன்னோம். தலைமைச் செயலாளர்னு சொன்னோம். உதயகுமார் ஐஏஎஸ் அவரிடம் தொடர்ந்து வலியுறுத்தோம். அவர் வந்து முதல்வர் சாத்தியம் இல்லைங்கிறாரு. அதுக்கப்புறமா சிஎம் கிட்ட பேசணும். சிஎம் உடனே சொல்லிட்டாரு, சூப்பரான ஐடியா, இம்மீடியட்டாக நல்ல விஷயம் தான் இது அப்படின்னாரு. 7 தடவை யாருக்குமே 7 தடவை நல்லவே உள்ள சிஎம் தனியாக அந்த இடத்துல போய் நம்ம போகும்போது சொன்னாங்க, அங்கே வேலை செய்யுது நம்மளாம் போயிருந்தோம் சொன்னாங்க. 7 தடவை முதலமைச்சரே எங்களை வந்து முதலமைச்சர் அந்த இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்தில் வைக்கலாம் பொருத்தமாக தேர்வு செய்து இதெல்லாம் நம்ம வந்து உண்மையிலே இது ஒரு தீர்மானமே போடலாம். மார்க்ஸ் சிலையை அமைத்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்து நம்ம ஒரு தீர்மானத்தையும் போடலாம். அப்போ அந்த சிலை அங்கே அமைக்கப்பட்டதுக்கு அடிப்படை காரணம் மார்க்ஸ் சிலை அமைப்பு. அப்போ மார்க்ஸ் சிலை அமைப்பு குழுவுக்கு ஆதாரமாக இருந்தது என்னன்னா இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. ஆனால் ஒரு நாள் அசம்பிளியில் பேசிட்டாங்கனால அதுக்கு முன்பே எடுக்கப்பட்ட முடிவை அன்னைக்கு வந்து அவர் ஒரு சம்பிரதாயப்படி சொன்னார். ஓகே, எம்எல்ஏ ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உடனே முழு சாதனையும் சிபிஎம் தான் பண்ணியது இருப்பது போல சிபிஎம்னுடைய கோரிக்கையை சிபிஎம்ஆர் பண்ணி சென்னை முழுக்க வார்போஸ்டர் சிபிஎம்ஆர் தான் இந்த சிலையை அமைக்கப்பட்டது என்பது போன்ற ஒரு பிரச்சாரத்தை உள்ள வந்து பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு சொன்னவனை தடுக்க முடியல. ஆனால் இங்கே வந்து இது உழைப்பு திருட்டு. இது ஒரு கமிட்டி ஏற்கனவே 5 வருஷம் உழைத்து மார்க்ஸ் சிலைக்காக. இந்த மார்க்ஸ் உழைப்பு திருட்டை எதிர்த்து போராடி உழைப்பு திருட்டுக்கு எதிராக சமூக விஞ்ஞானத்தை கொடுத்த மார்க்ஸினுடைய சிலை அமைப்பிலே ஒரு உழைப்பு திருட்டை பண்ணிய மிக கேவலமான ஒரு கட்சி சிபிஎம். அப்ப இப்படிப்பட்ட இடதுசாரி கட்சிகள் நம்மளோட இப்ப இவங்க எப்படி நம்ம அனுமதிப்பாங்க இந்தியா கூட்டணியில்? அப்போ இதே நாம் வந்து இதுவே சொல்லலை, இனிமேல் நாம் எதுவும் சொல்ல வேண்டும். இதே மக்கள் பற்றி நான் நீ தொடங்க போகிறேன் பேசப்பட்டு இனிமேல் மக்கள் பற்றியில் இந்த செய்தி நாம் கொண்டு போகணும். இந்த மார்க்ஸ் என்பதை நாம் இதுபோல நாம் செய்யக்கூடிய செய்திகளை வெளியில் கொண்டு போகணும். இல்லை அதே தான் நாம் வந்து இங்கே திராவிட முன்னேற்ற அலுவலகத்துக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பழைய மாநில செயலாளர் சிபிஐ பழைய மாநில செயலாளர் தான் நம்மை அனுமதிக்கவே கூடாது. நம்மை அனுமதித்தால் இந்தியா கூட்டணிகள் நம்மை அனுமதித்தால் தாங்கள் இந்தியா கூட்டணிக்கு வெளியேறுவோம்னு சொன்னாங்க. ஸோ புதிய மாநில செயலாளர் வந்துட்டாங்க. முத்தரசன் இல்லை, புதிய மாநில செயலாளர். புதிய மாநில செயலாளர் வந்தவுடனே நான் போய் அப்படின்னா என்னுடைய பழைய நண்பர் ஆரம்ப காலத்தில் நான் கூட வேலை செஞ்சுருவேன் சிபிஐயில். ஸோ அந்த போய் பார்க்கணும், அந்த நட்பின் அடிப்பில் அன்பின் அடிப்பில் போய் பார்க்கணும் மூடி அப்படின்னு போது மூடி எனக்கு கொடுக்க மாட்டார். தோழர் எல்லாரும் வாழ்த்துட்டாங்க, ஆனால் நீங்கள் வந்து வாழ்த்துவீங்க அப்படின்னு
ஒரு சகஜமான ஒரு நட்பு அடிப்படையில் தோழர் இப்போயும் வந்து அப்படின்னு அதுக்கு முன்பாகவே நம்முடைய தலைவர் போயிட்டு பெருந்தன்மையோட மூடியை போய் பாடத்திற்கே போய் வாழ்க்கை விட்டு வந்து விட்டார். அப்போ நான் அதுக்கு 3 நாட்கள் கழித்து நானும் பாடலுக்கு நம்முடைய தோழர்கள் ஆனாத்தோடு சேர்ந்து தான் அங்கே போனோம். போய் ஒரு சால்வை போட்டோடனே தோழர் நமக்குள்ளே சால்வெல்லாம் இருக்கா போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை ஏற்றுக்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார். தலைமை மாறிவிட்டது, நிலைமையும் மாறிவிடும், இனி நாம் இணைந்து பயணிப்போம். சுந்தரமூர்த்தி வந்து அதுக்கு எடுத்துக்கிறார். அது இணைந்து பயணிப்போம்னு சொல்லலாம் மயங்கிறாதீங்க, உங்கள் கட்சியை கடைச்சிட்டு வாடா எங்களோட இணைஞ்சிட்டு அதை தான் அவர் மறைமுகமாக சொல்கிறாரு அப்படின்னாரு. இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது உண்மை, அது அவங்க நோக்கம் இருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி ஆசையும் இருக்கிறது. ஏன்னா பாஸ்கர் நம்ம வேண்டி இத்தனை நாள் சேர்ந்தாங்க வச்சுக்கோம், எப்படியாவது கூட நம்ம கட்சியோட நினைச்சிடும். இது சாத்தியமே இல்லை. ஏன்னா நாம் எந்த நோக்கங்களுக்காக சிபிஐ விட்டு தனியாக அமைப்பை கண்டோமோ அந்த நோக்கங்கள் இன்றைக்கும் அப்படியே இருக்கின்றன. நமக்கு எந்த காரணங்கள் சொல்லணுமோ அந்த காரணங்கள் இன்றைக்கும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை. சிபிஐயார் அதை ஒழுங்குபடுத்த மாட்டாங்க. அதை அப்படி சொன்ன அதே 3 வீரபாண்டியர் அன்றைக்கு அப்படி சொன்ன 3 வீரபாண்டியர் இந்த சிலை அமைப்பு நிகழ்ச்சியில் மிக மோசமாக என்னை அவமானப்படுத்த விதமாக சிஎம் பக்கத்தில் போய் தானாக போலீஸ் எப்போ நீங்கள் வாங்க சார், நீங்கள் தான் முன்னாடி கூட்டு போகும்போது அதை தடுத்து நிப்பாட்டினார். அது மட்டும் இல்லாமல் வேறு இது கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த சிபிஐயும் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுக அணியோடு நாம் இணைந்து செயல்படும்போது நமக்கு அங்கீகாரத்தை முழுமையான அங்கீகாரத்தை கொடுப்பது திமுகவுக்கு சங்கடம் ஏற்படும். அதனால தான் இவ்வளவு கதை நான் சொல்கிறேன். அதையும் கடந்து நாம் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கை இருக்குது. அதை நான் தொடர்ந்து அந்த முயற்சிக்கு நாம் செஞ்சுதான் நிச்சயமாக நமக்கான இடம் கிடைக்கும். நமக்கான இடம்னா தொகுதி இல்லை, நமக்கான மதிப்பு மரியாதை நிச்சயமாக இந்த தேர்தல் நமக்கு கிடைக்கும். அதற்கான ஏற்பாட்டை நிச்சயமாக நாம் செய்வோம். அது வந்து புதுச்சேரினா சம்டைம்ஸ் புதுச்சேரியில் வந்து நம்ம சீட்டே வாங்கலாம். அதுக்கான வாய்ப்பு புதுச்சேரி இருக்குன்னா அந்த மாநிலம் சின்ன மாநிலம். அதில் நம்முடைய தோழர்கள் இன்னும் கொஞ்சம் இயக்கத்தை வலுப்படுத்திட்டாங்கன்னா நம்ம திராவிட முன்னேற்ற தலைமையிடம் பேசி நம்ம அந்த அணியில் ஒரு சீட்டை வாங்குவதற்கான அப்போ காங்கிரஸ் எந்த அணிகளையும் பார்க்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். நாம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணிகளை தான் போக முடியும். அங்கே திமுக காங்கிரஸ் எதிர்த்துனா நம்ம காங்கிரஸ் சைடு தான் நமக்கு கட்டாயம் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற வகையில் நாராயணசாமி நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. பழைய தனிப்பட்ட முறையில் நல்ல ஃப்ரெண்டு நாராயணசாமி. வைத்தியர்களும் ஃப்ரெண்டுலாம் அங்கே வந்து நம்ம தோழர் பார்த்தா அமைச்சரோட எப்படி பழகிட்டு இருந்ததில்லை. ஏற்கனவே வந்து உங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் வந்து மாநில பொறுப்பாளர் வந்து பார்த்து கூடவே வந்து பார்த்தாரு மினிஸ்டரோட பார்த்து. அதனால் அங்கே அதெல்லாம் வந்து பாண்டிச்சேரி கண்டிப்பாக நம்ம பேசி இடம் தமிழ்நாட்டில் சாத்தியம். இதை தோழர்கள் புரிந்து கொண்டு நாம் எந்த விதமான பலனும் நேரடி பலனும் அடையாவிட்டாலும் மக்கள் நலனை நோக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் தொடர வைப்பதற்கு ஏற்ற வகையில் தான் நம்முடைய தேர்தல் வைத்தால நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய முடிவாக எடுக்க வேண்டும் என உங்களிடம் முன்மொழியிட்டு இதை வந்து தீர்மானமாக வரும்போது நீங்கள் இதை ஆதரிக்கின்றீர்கள். மாயத்தோட்டத்தோடு மக்கள் இதுவும் சுலபமாக இளைஞர்களை ஆதரிக்கும். இந்த கோஷம் வந்து இளைஞர்களெல்லாம் ரொம்ப சுலபமாக ஆதரிச்சிக்கும். இந்த நடுத்தட்டு மக்களை எல்லாம் உடனடியாக ஆதரிக்கும். அதை இப்படி ஒரு இது உடனடியாக இந்த நடுத்தர மக்களையும் உயர்தட்டு மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய புத்திஜீவிகளையும் ஆதரிக்கக்கூடிய வகையில் இப்படி ஒரு மாய்மால வார்த்தைகளை சொல்லி தான் சிபிஎம் கட்சி வளர்ந்தது. சிபிஐ விட்டு உடைந்து சென்றார்கள். சிபிஎம் கட்சி வளர்ந்தது. அந்த போக்கு என்பது சரி தவறான போக்கு நம்ம தொடர்ந்து வாதாடிக்கிறோமானால் துரதிர்ஷ்டமாக நம்முடைய தலைமை பழைய சிபிஐ தலைமை தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு சிபிஐயும் இணைந்தாலே போதும், 2 பேரும் சேர்ந்து போவார்கள், நாட்டுக்கு பெரிய மாற்றம் வாங்கலாம். இதை நம்ம திரும்பி ஒவ்வொரு கொடுத்து நினைவுபடுத்தே இருக்குது. அதனால தான் எல்லா கொடுத்தையும் இதை சொல்லிட்டீங்க பழைய முடியும். ஸோ இந்த நிலைமைக்கு அவங்க சிபிஐ தலைமை எடுத்த தப்பான முடிவுக்கு பின்னால் தான் இதை எதிர்த்து கேட்டதுனால தோழர் டாங்கே கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். தோழர் எம்.கே. கோவிந்தராஜர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார்கள். இதையெல்லாம் கடந்து தான் நாம் அன்னைக்கு தெளிவாக இவருக்கு தலைவர் சொன்னது தேசிய ஜனநாயக கட்சி மூலமாகத்தான் நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதற்கு அனைத்து ஜனநாயக கட்சிகளை இணைத்து பார்க்கணும். ஜனநாயக கட்சிகளுக்கு தலைமையாக மிகப்பெரிய ஜனநாயக கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அப்போ சுதந்திர போராட்டத்தில் நம்ம தலைவர் சொல்லி போல விடுதலை போராட்டத்தில் எப்படி இந்திய தேசிய காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து போராடியதோ அந்த இணைந்த போராட்டம் வந்து தொடர வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கார நம்ம ஏற்றுக்கான ஏற்றுக்களை அதை பற்றி யோசிக்காதீங்க. அது 2வது விஷயம் தான். அவன் நாம் ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்ளாத விஷயம். 2வது அந்த காங்கிரஸ் கட்சி
இவருடைய இணைப்பு போராடுவதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பலரை நம்மளுடைய கட்சியை நோக்கி திருத்த முடியும். நம்முடைய கொள்கைகளை உள்ளே கொண்டு செல்ல முடியும். இடதுசாரி சக்திகள் அந்த கட்சிக்கு வலுவடைவார்கள். இதன் மூலமாக பெரிய மாற்றம் ஏற்படும். இது எல்லாமே நம்முடைய தலைவர் சொன்னார். ஆனால் இதை புறந்தள்ளி விட்டு சிபிஎம்மோடு இணைந்து பாடுபட்டால் மட்டுமே போகிற தவறான முடிவை எடுத்தது விளைவாக தான் நாம் யூசிபி தொடங்கினோம். அப்ப அதை வந்துதான் இன்னைக்கு வைத்து நம்ம இன்னைக்கு நடக்க போகிற தேர்தலை பற்றி பல தோழர்கள் தேர்தலுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை வருது. இன்னைக்கு நடக்க போகிற தேர்தலை பற்றி நம்முடைய தோழர்கள் பலருக்கும் பல இன்னைக்கு நாம காங்கிரஸ் கட்சி நாமளும் இணைந்து காலத்துல நம்ம எத்தனை எம்பிக்கள் இருந்தோம்? 40 எம்பிக்கள். பூபேஷ் குப்தா தலைவர் பார்லிமெண்ட் சிபி தலைவர் அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் இருக்குது. பல மாநில ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட 70 சீட்டுகள் 68 சீட்டு நம்ம ஆந்திராவில் வச்சுருக்கோம். பீகாரில் 54 சீட்டு. பீகாரில் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு, அந்த பனிதா காங்கிரஸ்க்கு அடுத்து நடைபெற்ற மாநாட்டு, அந்த மாநாட்டில் நான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு எனக்கு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பிரதிநிதியாக அல்ல, இந்தியாவின் இந்தியனாகவே இருந்து வெளிநாட்டு பிரதிநிதியாக, அதுவும் தனிக்கிறது ஒரு வெளிநாட்டு பிரதிநிதி போல் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடை தலைவர் எம்கே எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். நான் உள்ள போய் மகாட்டையும் பார்வையிட்டேன். ஜஸ்ட் பார்க்கும்பொழுது அன்னைக்கு 54 எம்எல்ஏக்கள் ஜெகநாத் சர்க்கார் தலைமையில், மாநில செயலாளர் ஜெகநாத் சர்க்கார் தலைமையில் 54 எம்எல்ஏக்கள் சிபிஐ இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு சிபிஎம்மோட சேர்ந்தீங்க, நாமளும் அழிஞ்சோம், சிபிஎம்மோடு வளர்ந்தானா சிபிஎம்மும் அழிஞ்சான், எல்லாம் சேர்ந்து நம்ம காங்கிரஸை கைவிட்டோம். ரொம்ப சுலபமாக பிஜேபி ஆட்சி பிடிச்சிருக்கு. இதுவே ஒரு தடவை நம்ம ஆட்சிக்கு வந்தானா, இதே நம்ம 1925 டிசம்பர் 26 அன்னைக்கு சிபிஐ தொடங்கணும். அதே 19 மக்கள் இதுவும் சுலபமாக இளைஞர்களை ஆதரிக்கும். இந்த கோஷம் வந்து இளைஞர்களை எல்லாம் ரொம்ப சுலபமாக ஆதரிச்சிக்கும். இந்த நடுத்தட்டு மக்களை எல்லாம் உடனடியாக ஆதரிக்கும். அதை இப்படி ஒரு இது உடனடியாக இந்த நடுத்தர மக்களையும் உயர்தட்டு மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய புத்திஜீவிகளையும் ஆதரிக்கக்கூடிய வகையில் இப்படி ஒரு மாய்மால வார்த்தைகளை சொல்லி தான் சிபிஎம் கட்சி வளர்ந்தது. சிபிஐ விட்டு உடைந்து சென்றார்கள். சிபிஎம் கட்சி வளர்ந்தது. அந்த போக்கு என்பது சரி தவறான போக்கு. நம்ம தொடர்ந்து வாதாடிட்டோம். ஆனால் துரதிர்ஷ்டமாக நம்முடைய தலைமை, பழைய சிபிஐ தலைமை தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு சிபிஎம்மும் சிபிஐயும் இணைந்தாலே போதும், 2 பேரும் சேர்ந்து போவார்கள், நாட்டுக்கு பெரிய மாற்றம் வாங்கலாம். இதை நம்ம திரும்பி ஒவ்வொரு கொடுத்து நினைவுபடுத்தே இருக்குது. அதனால தான் எல்லா கொடுத்தையும் சொல்லிட்டீங்க பழைய முடியும். ஸோ இந்த நிலைமைக்கு அவங்க சிபிஐ தலைமை எடுத்த தப்பான முடிவுக்கு பின்னால் தான் இதை எதிர்த்து கேட்டதுனால டாங்கி கட்சி விட்டு நீக்கப்பட்டார், எம்கே கோயிசன் ஆகியோர் கட்சி விட்டு நீக்கப்பட்டார்கள். இது எல்லாம் கடந்து தான் நாம அன்னைக்கு தெளிவாக இவருக்கு தலைவர் சொன்னது தேசிய ஜனநாயக கட்சி மூலமாகத்தான் நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதற்கு அனைத்து ஜனநாயக கட்சிகளை இணைத்து பார்க்கணும். ஜனநாயக கட்சிகளுக்கு தலைமையாக மிகப்பெரிய ஜனநாயக கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அப்ப சுதந்திர போராட்டத்தில் நம்ம தலைவர் சொல்லி போல விடுதலை போராட்டத்தில் எப்படி இந்திய தேசிய காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து போகிறதோ அந்த இணைந்த போராட்டம் வந்து தொடர வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கான ஏற்றுக்கான ஏற்றுக்கலை அதை பற்றி யோசிக்காதீங்க. அது 2வது விஷயம் தான். அவன் ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்ளாத விஷயம். 2வது அந்த காங்கிரஸ் கட்சி இவருக்கு இணைப்பு போராடுவதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பலரை நம்மளுடைய கட்சியை நோக்கி திருத்த முடியும். நம்முடைய கொள்கைகளை உள்ளே கொண்டு செல்ல முடியும். இடதுசாரி சக்திகள் அந்த கட்சிக்கு வலுவடைவார்கள். இதன் மூலமாக பெரிய மாற்றம் ஏற்படும். இது எல்லாமே நம்முடைய தலைவர் சொன்னார். ஆனால் இதை புறந்தள்ளி விட்டு சிபிஎம்மோடு இணைந்து பாடுபட்டால் மட்டுமே போகிற தவறான முடிவை எடுத்தது விளைவாக தான் நாம் யூசிபி தொடங்கினோம். அப்ப அதை வந்துதான் இன்னைக்கு வைத்து நம்ம இன்னைக்கு நடக்க போகிற தேர்தலை பற்றி பல தோழர்கள் தேர்தலுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை வருது. இன்னைக்கு நடக்க போகிற தேர்தலை பற்றி நம்முடைய தோழர்கள் பலருக்கும் இன்னைக்கு நாம காங்கிரஸ் கட்சி நாமளும் இணைந்து காலத்துல நம்ம எத்தனை எம்பிக்கள் இருந்தோம்? 40 எம்பிக்கள். பூபேஷ் குப்தா தலைவர் பார்லிமெண்ட் சிபி தலைவர் எம்கே அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் இருக்குது. பல மாநில ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட 70 சீட்டுகள் 68 சீட்டு நம்ம ஆந்திராவில் வச்சுருக்கோம். பீகாரில் 54 சீட்டு. பீகாரில் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு, அந்த பனிதா காங்கிரஸ்க்கு அடுத்து நடைபெற்ற மாநாட்டு, அந்த மாநாட்டில் நான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு எனக்கு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பிரதிநிதியாக அல்ல, இந்தியாவின் இந்தியனாகவே இருந்து வெளிநாட்டு பிரதிநிதியாக, அதுவும் தனிக்கிறது ஒரு வெளிநாட்டு பிரதிநிதி போல் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடை தலைவர் எம்கே எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார்.
நான் உள்ள போய் இந்த மாநாட்டையும் பார்வையிட்டேன். ஜஸ்ட் பார்க்கும்போது அன்னைக்கு 54 எம்எல்ஏக்கள் ஜெகநாத் சர்க்கார் தலைமையில், மாநில செயலாளர் ஜெகநாத் சர்க்கார் தலைமையில் 54 எம்எல்ஏக்கள் சிபிஐயில் இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? நீங்கள் சிபிஎம்மோட சேர்ந்தீங்க, நாமளும் அழிஞ்சோம், சிபிஎம்மாவது வளர்ந்தானா, சிபிஎம்மும் அழிஞ்சா, எல்லாம் சேர்ந்து நம்ம காங்கிரஸை கைவிட்டோம். ரொம்ப சுலபமாக பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்கு. இதுவே ஒரு தடவை நம்ம ஆட்சிக்கு வந்தானா, இதே நம்ம 1925 டிசம்பர் 26 அன்னைக்கு சிபிஐ தொடங்கணும். அதே 19 வயது முதிர்ந்தவர்களும் நடுத்தர வயதையும் கொண்ட இந்த ஒன்றிய இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மிக சிறப்பாக சீரோடு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கான யூகத்தை எப்படி குருஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனன் கடைசி வரை ஆயுதத்தை கிளை போடவில்லையோ அதே போன்று ஒரு யூகத்தை அமைத்து இறுதி வரை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு துணை நிற்போம் என்ற உறுதியை இன்றைக்கு எடுத்து பாராட்டுக்கூடிய செய்தி. மீண்டும் ஒரு முறை உங்கள் ஐக்கிய இந்திய கம்யூனிஸ்டுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கிறீங்க. அதையெல்லாம் ஒருங்கிணைத்து அடிக்கலாம்.